Hello friends, welcome to Priya's time. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் கிரேவி பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். அதுல சிறிது மஞ்சள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் அதோட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அதுவும் 1/2 டீஸ்பூன் அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். உப்பு சிறிது சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். கடாயில் சிறிது எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கலந்து வச்சிருக்க பன்னீரை அதில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். பன்னீரை ரொம்ப ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். நம்ம அதனால இது மாதிரி கொஞ்சமாக பண்ணி எடுத்துட்டு அதில் கிரேவியில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த சாஃப்ட் போகாமல் இருக்கும். வேறு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன், இலை, கிராம்பு 2, பட்டை சிறிய துண்டு, இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு தாளிச்சிடலாம். சோம்பு ஜீரகம் நல்ல வாசனை கொடுக்குதுங்க. 4 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதோட சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை விழுதையும் அதோட போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். மஞ்சத்தூள் சிறிது எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா எல்லா ஸ்பைசஸையும் அதில் போட்டுடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. தக்காளி 3 எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படி அரைச்சி பியூரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். முந்திரி பருப்பு 12 தண்ணியில் ஊற வச்சு அதையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதோட கலந்துடலாம். முந்திரி விழுது போடும்போது நல்ல கெட்டித்தன்மை கொடுக்கும். சீக்கிரம் கெட்டியாயிடும். அதனால் நம்ம 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல கமகமன் வாசனையோட சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருக்க பன்னீர் அதில் சேர்த்துடலாம். பன்னீரில் நம்ம கிரேவி அளவு எல்லாம் இறங்குற அளவுக்கு விரட்டி விடுங்க. தேவையான அளவுக்கு சிறிது தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். இது சப்பாத்திக்கு, பூரி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூப்பரான பன்னீர் கிரேவி தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.